இன்றைக்கி எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சமான குலோப் ஜாமுன் ரெசிபி தாங்க. ஆனால் இது ரொம்ப ஹெல்த்தியாக ராகி மாவு யூஸ் பண்ணி ராகி குலோப் ஜாமுன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து 1 கப் அளவு ராகி மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டம்ளர் அளவுக்கு ஜஸ்ட் சுடு தண்ணி வச்சு ஊற்றிக்கோங்க. வெது வெதுன்னு இருந்தால் போது, கொதிக்க வேண்டியது இல்லைங்க. ராகி மாவு கூட ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம லைட்டாக சூடு பண்ணி வச்சுருக்கிற சுடு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு சும்மா ரஃப்பாகவே நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப வந்து அமுத்தியோ இல்லை அடிச்சோலாம் பிசைய வேண்டியதில்லை. ஜஸ்ட் பூரி மாவு பிசைகிற மாதிரி சாஃப்டாக இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பால்ஸும் வந்துட்டு நம்ம லைட்டாக கையை வச்சு உருட்டுனா போதுங்க. அமுத்தியெல்லாம் உருட்ட வேண்டியதில்லை. பால்ஸாக மேக் பண்ணி வச்சுட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு 10 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிக நேரம் 10 நிமிஷத்துக்கு மேலே வேக வைக்க வேண்டாம். அப்புறம் ராகி மாவு ரொம்ப கெட்டியாக இறுகின மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் ப்ரௌன் கலரில் பால்ஸும் மாறி இருக்கும். லைட்டாக பிசு பிசுன்னு தாங்க இருக்கும். ஒன்னோட ஒன்று ஒட்டுன மாதிரி தான் இருக்கும். பாவு காய்ச்சறக்கு 3/4 கப் அளவு கட்டி வெல்லம் உடச்சது சேர்த்துருக்கேன். 3/4 கப் சேர்த்திங்கன்னா ஸ்வீட்னஸ் சரியாக இருக்கும். ஜஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு அந்த எல்லா கட்டி வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு ராகி பால்ஸை உள்ளே ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் கொதிக்கும் போது ராகி பால்ஸு கொஞ்சம் நம்மளுக்கு உப்புன மாதிரி பெருசான மாதிரி இருக்கும். நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி வந்து தேன் மாதிரி வெள்ளை கன்சிஸ்டன்சி லைட்டாக தேன் மாதிரி மட்டும் வருங்க. எந்த பாவு பதம் பார்க்க வேண்டியதில்லை. 10 நிமிஷம் கொதிச்சதுனாவே போதுங்க. சூப்பரான ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ராகி குலோப் ஜாமுன் ரெடி. நார்மலான குலோப் ஜாம் விடவே இது கொஞ்சம் கெட்டியாக இறுகின மாதிரி தாங்க இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும்.